எங்களோட வீட்டேருந்து ஆனக்கோட்டையிலேருந்து எங்களோட சப்ஸ்கிரைபராம், அதாவது வந்து வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் அவங்கள்ட மகளும் அக்காண்ட ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருந்தால் அவங்க இல்லாமல் அந்த வீடியோ பார்த்து பார்த்து ஒரே அழுகையா. உண்மைக்குமே வந்து அவள் சொன்னால் அந்த கட்டம் தன்னால் வந்து பார்க்கலாம போட்டா அவள் வந்து சொன்னால் என்ன பார்த்து சொன்னால் ஒரு குட்டி பிள்ளையாம் நேராக வீடியோவில் பார்க்குற இல்லை அம்மா மேலே சத்தியம்மா போய் சொல்லி இல்லை நான் ஐயோ முன்னரு தெய்வம் ஆலயம் தொதிவது சாரம் நந்து இல்லறம் அல்லது நல்லறமெந்து கொன்றவன் தானே யார் கூட சொல்லி தந்தது? யார் தந்தது பார்த்தீங்களா? நல்ல பிள்ளையா வேறு இவங்க கணம் ஏஞ்சி சிரிச்சு கொண்டு போகுது என்ன வடிவன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? பொறுக்கையில் ஏஞ்சம்மாக்க கூடிய அந்த கதை. மட்டக்களப்பு போன டைமில் வந்து எங்களுடைய வீடு தேடி வந்திருந்தவங்களாம். ஸோ வந்த நேரம் எங்களோட வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எங்களோட வீட்டில் யாருமே இல்லையா. அப்போ பக்கத்து வீட்டில் வந்து விசாரிக்க அவங்க சொன்னாங்களாம் எனக்கு வந்து அவங்கள யாருன்னு தெரியாதானா அவங்க வந்து கேட்டுக்க வந்து கோன் அடிக்க ஓ நீங்கள் யாருன்னு தான் நாங்கள் கேட்டேன் ஏன்னா தெரியாது நாங்களுக்கு அவங்கள அனைவருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்களா? எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். நான் சொல்லியிருக்க நீங்கள் டக்க நடத்த சொல்லணும். எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா? வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா? காணொலி பார்க்க போகிறோம். ஓகே வந்து இது வந்து சும்மா பம்பலாம் எடுத்தது. ஓகே இன்றைக்கி காணொலி கண்டு இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று எது நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாற்று வந்து இல்லை தெரியா ஞாயிற்றுக்கிழமை நாற்று வந்து எங்களோட வீட்டேருந்து ஆனக்கோட்டையிலேருந்து எங்களோட சப்ஸ்கிரைபராம், அதாவது வந்து வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் அவங்கள்ட மகளும் அவங்களும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க உங்களோட வீடியோ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறாங்களானும் உண்மைக்குமே நல்லா இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நேராக அவங்கள பார்த்தது என்னால் நம்பலாமல் இருக்குன்னு சொல்லி கொண்டுண்டா. அதாவது வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு நினைக்கிறேன். ஸோ மட்டக்களப்பு போன டைமில் வந்து எங்களுடைய வீடு தேடி வந்திருந்தவங்களாம். ஸோ வந்த நேரம் எங்களோட வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எங்களோட வீட்டில் யாருமே இல்லையா. அப்போ பக்கத்து வீட்டில் வந்து விசாரிக்க அவங்க சொன்னாங்களாம் வீட்டில் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி. அப்போ வேறு எங்கே வீடு இருக்குன்னு சொல்லி கேட்க அவங்க சொன்னவங்களாம் நீங்கள் அவங்கள எங்கேயுமே சந்திக்க இல்லாது நெக்ஸ்ட்டில் அவங்க இங்கே இல்லை மட்டக்களப்பு போயிட்டாங்கன்றதுக்காக மட்டும் சொன்னபடியாக அவங்க வந்து திரும்பி போயிட்டாங்களாம். இப்போ மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு கழித்து எங்களை காணேன்னு சொல்லி நேற்று தினம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தவங்க. ஸோ உண்மைக்குமே வந்து பெரிய அளவான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு எங்களுடைய ஃபேனுன்றதை விட ஒரு அதையும் தாண்டி என்ன கண்டிப்பாக உண்மையிலே நாங்கள் ஃபேனுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் பெருசாக நினைச்சதே இல்லை. ஆனால் அவங்க வந்து அப்படி சொல்லிக்கல ஒரு சரியான ஒரு இதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே நாங்களுமே என்ன செய்ய முடியும், நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ செய்து அன்றைக்கி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்களே இப்போ இப்படியெல்லாம் செய்து கொண்டு கேட்க இப்படியும் எங்களோட வீடியோவை பார்த்து இப்படியும் எங்களில் வந்து விருப்பப்பட்டு அங்கேயே அந்த ஆனக்கோட்டையிலேருந்து அந்த பொம்பளை பிள்ளைய சின்ன பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து மோட்டர் பைக்கில் வந்துருக்கணும். உண்மைக்குமே வந்து சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்கள யாருன்னு தெரியாதானா அவங்க வந்து கேட்டுக்க வந்து கோன் அடிக்க ஓ நீங்கள் யாருன்னு தான் நாங்கள் கேட்டேன் ஏன்னா தெரியாது நாங்களுக்கு அவங்கள நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லை எனக்கு நீங்கள் அந்த கூப்பிடக்கே எனக்கு இதாக யாருன்னு கேட்ட மாதிரி போட்டுது. ஏன்னா எனக்கு உண்மைக்குமே வந்து அவங்கள தெரியாது தான். அவங்க வந்து வீடியோ பார்க்குறான். அப்போ சரியானு சொல்லி போட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமானா அப்போ மூத்தக்கா மற்றது சாரு அக்கா எல்லாம் வந்து வீட்டை வந்திருந்தாங்க. அப்போ அவங்களே வந்து உள்ளுக்கு வர சொல்லி இருந்த கதைக்கும் போது சொன்னாங்க நான் உங்களோட வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கான முதல் காரணம் என்னென்னு கேட்டேன். என்னென்று சொன்னேன் சாரி கிடக்குது வசந்த் உங்களால் குழப்பமாக கிடக்கு. ஓகே அந்த அக்கா வந்து சொன்னால் அனு உங்களோட வீடியோ வந்து எங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகோதரத்தின் ஒற்றுமை வந்து உண்மைக்குமே எனக்கு பிடிச்சிருந்து அண்டைய ஒரு கடைசியாக தம்பி அந்த இந்த வீடியோவும் பார்த்தவாம் அந்த பயணம் அனுப்பும்போது நீங்கள் வந்து தம்பிக்கு வந்து இப்படி தடவி அல்லாத தம்பி அப்படி இப்படி சொன்னது அவர் அதாவது அந்த அக்காண்ட ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருந்தால் அவங்க இல்லாமல் அந்த வீடியோ பார்த்து ஒரே அழுகையா.
உண்மைக்குமே வந்து அவள் சொன்னால் அந்த கட்டம் தன்னால் வந்து பார்க்கலாம போட்டாவே இந்த காலத்தில் வந்து இப்படியும் வந்து சௌரவங்கள் இருக்குதோன்ற அளவுக்கு என்ன அவ்வளோ பாசமாக இதண்டி விடக்கூடிய மனம் இல்லாமல் இருந்தெல்லாம் அழுது கொண்டிருந்தோம். தனக்கும் அதை பார்த்தது தன்னை அறியாமல் கண்ணால் வந்து கண்ணீர் வர வளர்க்கிட்டுன்னு சொன்னாங்க. உண்மைக்குமே வந்து அவங்க சொன்னாங்க எங்களோட சில உறவுகள் இருந்தாலும் வந்து சில பேர் இவ்வளோ தாங்க இவ்வளோ பேருக்கும் நன்மைகள் செய்தாங்களாம். ஆனால் வந்து கடைசியில் கெட்டது தான் தங்களுக்கு நடந்ததுன்னு கூட அவைய சொல்லி கவலைப்பட்டுச்சு நம்ம அந்த அண்ணா அக்காவும். அப்போ சொல்லி போட்டு சொன்னால் அனு உண்மையாக என்னென்னு சொல்கிறது உங்களை பார்ப்பேன்ட்டு கனவுல தான் நினைக்கவே இல்லையான்னு சொல்லி கொண்டு நான் கடவுளே அப்படி நீங்கள் சொல்கிறீங்கண்டா இல்லை அவர்கிட்ட ஒரு பழக்கமாக தான் என்ன ஆசைப்பட்டாலும் உடனே நிறைவேற்றுவாராம் அந்த அண்ணா அந்த அக்காண்ட ஹஸ்பண்ட். அப்போ சரி இப்படி எதார்த்தமாக தானங்க நான் அப்படி அனுவாங்க அந்த வீட்டை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்போ சரி கண்டி போட்டு அவரை முட்டை நீ ஓமன்ட்டு சொன்னால் அப்போது அந்த அக்கா வந்து தண்டி கொஞ்சம் நேரம் இருந்து கதைச்சி சோடா பிஸ்கெட்லாம் குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக அன்னைக்கு வந்து நல்லா சந்தோஷமாக போனோம். அப்பயே சொல்கிறா பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாற்றுக்கூடி உங்களோட வீட்டை வந்து எத்தனை பேர் நிற்கினாவான் பார்க்க சந்தோஷமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி உங்களோட வீடியோவில் நல்லா இருக்கானோ எங்களோட பொழுதுபோக்கே இப்போ நாடகங்கள் எதுவும் இல்லையா உங்களோட வீடியோ தானே மாறி மாறி அண்ணாண்டா அக்காண்டா அப்படி அப்படி மாறி மாறி எல்லா வீடியோவும் வந்து பார்த்து கொண்டிருக்குறாங்களாம். மிகவும் வந்து சந்தோஷமாக அதே மாதிரி அந்த மகள் கூடி அழுதது என்று சொல்லியிருந்தேன். அந்த மகள் கூடி வந்து அழுதிருந்தவாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு தம்பி ஏண்டா நீலேன்ற ஒரு பாசம் விருப்பமாம் அந்த சின்ன பிள்ளைக்கு கூடியன்றெல்லாம் சொல்லி தங்களுக்கு என்ன கொஞ்சம் விளையாண்டைக்கு கிருஷ்ணா வந்து சந்திக்காதானாம் கொஞ்சம் தெரியும் தானே காண்டோ தெரிஞ்சோண்டு தானே தாங்களும் வந்து நாங்களாம் வேறு என்ன பார்த்துட்டு போவோம்னு சொல்லி உண்மைக்குமே வந்து கணநிலமாக இருந்து கதைச்சிட்டு வடிவாக எந்த ஒரு மனசில் ஒரு இது கள்ளங்கவிடம் இல்லாமல் வடிவாக கழிச்சிட்டு போனோமேனோ சார். உண்மைக்குமே பார்க்க சந்தோஷமாக இருக்குமே. ஒரு சில பேருக்கு வந்து நாங்கள் வீடியோ செய்கிறதால வந்து ஏன் நீங்கள் வீடியோ செய்கிறதையா சும்மா தேவையில்லாமல் எல்லாம் கொமெண்ட்டுகள் போட்டு தேவையில்லாமல் எல்லாம் வார்த்தைகள் விட்டு தண்டினோம். ஆனால் உண்மைக்குமே நாங்கள் சம்பாதித்த வந்து நிறைய உண்மையான அன்புகளை வந்து நிறைய பேரை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோமே சார். நீங்கள் அங்கிட்டு கதைக்கலாமே என்ன மட்டும் கை கொண்டு பார்க்கன்னு பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை. அந்த அக்கா வந்து உங்களோட நிறைய நேரம் காய்ச்சி கொண்டு இருந்தவா நான் அவங்க வந்தோடனே வழியில் போயிட்டேன் இது மாட்டிட்டு வருவோம்னு சொல்லி பிறகும் நான் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணாவோட நான் காய்ச்சி கொண்டு இருந்தேன். நீங்கள் அந்த அக்காவோட நிறைய நேரம் காய்ச்சினீங்களா என்ன இல்லை அதான் அவங்க வந்து சந்தோஷம் சரியான சந்தோஷம். அவள் வந்து சொன்னால் என்ன பார்த்து சொன்னால் ஒரு குட்டி பிள்ளையாம் நேராக வீடியோவில் பார்க்குற இல்லை அம்மா மேலே சத்தியம்மா போய் சொல்லி இல்லை இல்லை நான் ஐயோ கடவுளே நான் அப்படின்னு அந்த அக்கா வேண்டிய வீடியோ பார்க்குறவா அவங்க நினைப்பாங்களே நான் இப்படி போய் சொல்லுதண்டல அப்படி நினைப்பி நம்ம இல்லை அப்படி வாழ்க்கையில் என்னடா அந்த குணமேல ஊற்ற குணம். அப்போ அவள் சொன்னானும் வந்து நேராக பார்க்க இன்னும் சின்ன நேரம் இருக்குன்னு சொன்னேன் குட்டி பிள்ளை வடிவான பிள்ளைன்னு சொன்னான். உண்மைக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று தினம் எங்களோட வீட்டை தெரியா வந்து தண்டைக்கு நேரையை வந்து கண்டு காய்ச்சி போட்டு என்ன ஏஞ்சி சிரிச்சு கொண்டு போகுது என்ன வடிவன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா பொறுக்கையில் ஏஞ்சம்மாக்க கூடிய அந்த கதை. உண்மைக்கே வந்து ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு உண்மையான அன்போடு இருக்கிறவங்கள வந்து நேற்று தினம் சந்திச்சதில் பெரிய அளவான சந்தோஷம். அவங்க போவேக்க வந்து அனுபவம் வந்து ஒரு வார்த்தை கேட்ட வந்த அக்கா வந்து எனக்கு கேட்டது எஞ்சார் நிற்க அப்போ நான் வந்து கேட்காத மாதிரி இருந்தேன். நான் அனுபவம் வந்து கேட்டேன் ஒரு தொட்டு பார்க்கட்டும் உங்களே அடே அனு அப்படி அந்த சிவர்கட்டாவில் நிற்க அப்போ அனு உங்களுக்கு நான் தொட்டு பார்க்கக்கூடே என்ன கண்டது இது நிஜமோண்டு தெரியாமல் கிடக்கின்ற அளவுக்கு உண்மைக்குமே நாங்கள் அப்படி என்ன செய்து நாங்களும் தெரியல அவ்வளோ அதில் வந்து பிடிச்சிருக்கு உண்மை அதுதானா. உண்மைக்கும் அந்த அக்காவும் சரியான ஒரு அக்கா அண்ணாவும் இந்த வஞ்சகம் இல்லாத ராக்கள் அப்படி மலமலண்டு ஓட்ட வாயோட நல்ல இதாக கதைச்சேன்னா ஒன்றும் மனசில் ஒன்றும் இல்லாமல் நல்ல அங்கேருந்து ஆனைக்கோட்டையிலேருந்து இந்த காற்றுக்களால் மோட்டர் சைக்கிளில் வரண்டா சும்மா வேணும் விரட்டுமா ஓ சத்தியம் அந்த நம்பர் வாங்கிட்டு போனேன்னா நீங்கள் வந்து ஆனைக்கோட்டைக்கான வந்துட்டு கால் பண்ணட்டுமா தாங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து விருந்து செய்து சாப்பிட்டுட்டு போங்கொண்டு ஓடி சொல்லிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன்னா உமக்கா கண்டிப்பாக ஆனைக்கோட்டைக்கு வந்தால் வரமாட்டேன் சொல்லியிருக்கிறோமே. ஓ ஸோ அதே மாதிரி தான் நிறைய உறவுகள் வந்து வீடு தேடி வந்து கொண்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் நினைக்கிறது ஸோ பக்கத்தில் இருந்துட்டு சொன்னால் உண்மைக்கும் வந்து வர்றது கொள்றத ஏற்றுக்கொள்ளலாமே. ஸோ இந்த காற்றுக்குள்ளே இந்த மோட்டர் சைக்கிளில் ஆனைக்கோட்டையிலேருந்து எங்களை காண அதுவும் வந்து ஒரு பின்னேற கையா என்ன ஒரு கொஞ்ச நேரம் கலைச்சிட்டு போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொண்டு போயிடுமே. அப்போ தான் நாங்கள் நினைச்சோம். ஸோ நாங்கள் வந்து எத்தனையோ நல்லுள்ளங்களை எங்களுக்குன்னு சொல்லி உருவாக்கி வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காணொலி தவறாமல் பார்ப்பாங்க. அதாவது வந்து
கிருஷ்ணா தம்பியாக்களுடைய காணொளியும் வந்து எங்களுடைய காணொளியும் வந்து கட்டாயம் தவறாமல் பார்ப்பாவாம். அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய சில டைமில் பார்க்குறேன்லாம் சொல்லியிருந்தா. அதை விட அவாவுக்கு வந்து எங்களுடைய குடும்பத்தை வந்து ரொம்பவுமே வந்து நேசிச்சிருக்கா என்று சொன்னால் அந்த ஒற்றுமையாக இருக்கிறது எல்லா நிகழ்வுலையும் வந்து நாங்கள் சொல்ல எல்லா சகோதரங்களும் ஒன்று கூடி அது ஒரு ஃபன்னாக வித்தியாசமாக செய்கிறபடியாக எல்லாருக்குமே வந்து அது வந்து பிடிக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கவலைகள் இருந்தது. ஸோ அவங்களும் வந்து தங்களோட இதெல்லாம் சொல்லியிருந்தவங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்க நாங்கள் நினைச்சோம். ஸோ உண்மைக்கும் வந்து நாங்கள் கொடுத்து வச்சாக்கெல்லாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம், இப்படியே காலம் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டதை இரவு. கண்டிப்பாக எங்களை உண்மைக்குமே வந்து உறவுகள் நேசிக்கிறதுக்கான காரணம் நாங்கள் இந்த யூடியூப் செய்கிறோம், யூடியூப்பில் அப்படி வீடியோ போடுறோம், இப்படி வீடியோ போடுறோம், நாடகங்கள் நடிக்கிறோம், அதை பற்றி கதைக்கிறோம், இதை பற்றி கதைக்கிறோம்ன்றதை வந்து விரும்பல மக்கள். அவங்க வந்து விரும்பினது வந்து எங்களுடைய சகோதர ஒற்றுமையை மட்டும்தான் மெயினாக விரும்பியிருக்காங்க. என்ன கண்டிப்பாக என் சகோதரர் அதுக்காக வந்து நாங்கள் நடிப்போம் இல்லை அப்படின்ல உண்மைக்குமே நல்ல ஒற்றுமை. சகோதரத்துக்குள்ளே வந்து சண்டையிலும் பெறும், ஆனால் அடுத்த நிமிஷம் வந்து ஒற்றுமை ஆயிடும். ஏன்னா அதுதான் ஸோ பெரிய கூட்டு குடும்பம் என்று சொன்னாலே அதுக்குள்ள வந்து சில முறுவல் பாடுகள் சிக்கல் பாடுகள் எல்லாம் இருக்குது. அது உடனே மறந்து உடனே போயிடும். அதான் வந்து முக்கியம் என்ன. ஸோ ஓகே, அப்போ நாங்கள் வந்து இதை பற்றி நிறைய கதைச்சு கொண்டே போகலாமே. நிறைய கதைச்சு கொண்டே போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய செல்லக்குட்டின்ற அதாவது அம்மாவுக்கு வந்து வார 28ஆம் தேதி அவாவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கூலில் வந்து சரியில்லை. அவங்களுடைய ஸ்கூல்லாம் இல்லை, ஸ்கூல்ன்றது வேற, நர்சரின்றது ஸ்கூல்ன்றது வேற. ஓகே, அப்போ எங்கள் அம்மாவுடைய நேசரியில் வந்து அவங்களுக்கு வந்து 28ஆம் தேதி மொழி பரீட்சை என்று சொல்லி ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க. ஒரு போட்டி இல்லை, 4 போட்டி. அதாவது வந்து 5 போட்டியோ. அதாவது வந்து கொன்றை வேந்தன், திருக்குறள், பூமாலை கோத்துதல், மற்றது கோலம் போடுதல், மற்றது தேவாரம். வாய்மொழி பரீட்சையும் கைமொழி பரீட்சையும் அப்படி சொல்லுங்க. 5 போட்டி என்று சொன்னால் மாலை கோர்க்கிறது கைமொழி பரீட்சை, கோலம் போடுறது கைமொழி பரீட்சை, அது வந்து வாய்மொழி பரீட்சையா? சரி, அவ்வளோத்தையும் வந்து நடக்கப்போ அதில் வந்து எங்கம்மாவுக்கு வந்து தேவாரம் வந்து இல்லை. ஏனண்டா அவங்க வந்து நாங்கள் வேத மண்டலே அவங்களுக்கு டீச்சர்கிட்ட சொன்னால் அப்போ அது வேணாம்னு சொல்லி இந்த நாளை வந்து இணைக்கினேன். நான் பக்கத்தில் இருக்கிறேன்னா அம்மா இணைக்கிறேன். அம்மா கட்டாச்சு இணைப்பா என்ன நினைச்சிருப்பா சொல்லுங்க. அப்போ இந்த போட்ட இரவுக்கு சாப்பாடு இன்னும் ஒரு இருக்கையில் அப்போ ஏஞ்சம்மாவுக்கு வந்து போட்டி நடக்குது. அப்போ இப்போ வந்து கொன்றை வேந்தன் நவாக்கு வந்து சொல்லி கொடுத்து முழுமையாக வந்து பாடமாக்கிட்டு அப்போ நான் சொன்னேன்னா இந்த அக்கட்டி 28ஆம் தேதி ஏஞ்சம்மா நடக்க போகிற போட்டியில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும், கலந்தோன்னா பிள்ளைக்கு அம்மா அப்பாவும் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தருவோம்னு சொல்லி சரியான விருப்பம் அப்போ சொன்னாங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சரியென்று சொல்லி போட்டு இப்போ ஏஞ்சம்மா வந்து கொன்றை வேந்தனை வந்து முழுமையாக வந்து பாடமாக்கிட்டா. இப்போ ஏஞ்சம்மா வந்து உங்களுக்கு வந்து அந்த கொன்றை வேந்தனை வந்து சொல்லி கொடுப்பா. நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணணும் இப்படி இருக்குன்றதுமே சொன்னா பிறகு வாங்க அனைவருக்கு மேடையில ஏற்றுவோமோ மேடை ஒட்டியை கொண்டுட்டோம். அம்மா இல்லை அம்மாவுக்கு பாடம் தானே, அப்பாவுக்கு பாடம் தானே, அம்மாவுக்கு பாடம் தானே. ஏஞ்சி போகலாம் உங்களை ஒன்றுக்கா கொண்டா உங்களுக்கு கொன்றை வேந்தனை யார் கூட சொல்லி தந்தது? யார் தந்தது? பார்த்தீங்களா, நல்ல பிள்ளையா வருவங்க காணும். அம்மா இல்லை தெரிஞ்சுமா கொன்றை வேந்தனெல்லாம் அடிப்படையில் இருந்து சொல்லி தந்து கொண்டிருந்தேன்னா மறந்துட்டீங்களேண்ணா. கடைசி 4 வரி அப்பா சொல்ல விட்டா அப்புறம் சரி அப்புறம் இல்லைங்க சொல்லுங்க. சரி, யார் குத்தி மரிசு ஆகிறா சரிதான். அம்மா நீங்கள் வயசுனாக்கள் மாதிரி நிறைய பழம் முடிஞ்ச சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியா. யார் குத்தி மரிசி ஆயினா மாதிரி அதில்ல அதுதான் ஏமா வடிவா அம்மா சொல்லி தந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம். யார் அதை சொல்லி தந்தது உங்களுக்கு? அப்பா. சரி வணக்கம். கொன்றை வேந்த ஔவையார் அறிவது அன்னை விடாவும் முன்னரு தெய்வம் ஆலயம் தொடுவது சாரம் நன்று இல்லறம் அல்லது நல்லறமென்று ஈயத்தை தீயர் கொள்வ உண்டி சுடுங்குவ பெந்திருக்கு மதகு ஊதுதம் பவைக்கு வேலுலங்கேதும் என்னும் எழுதும் கண்ணத்தகம் ஏவா மக்கள் மூவா மறந்து ஐயம்புயினும் செய்வன செய் ஒதுவரை பெத்தி ஓதகத்திய ஓர நண்டோ வேலியது கொடுக்கும்
அவ்வியம் பேசும் அக்கத்துக்கு அழிவு அக்கமும் காசும் சிக்கன தேடி கெப்பு என படுவதை சொல் தேமாமை காவல்தானோ பாவேதுக்கு அதவு குட்டத்தாயின் மெட்டன மேல கீரோலாயினும் தாள உத குத்தம்பாகிலும் சுத்தமில்லை கூடம்பு ஆயினும் வீரியம் பேச கடுவல் செய்வின் விடுவடு கதுமோ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைதான் சத்தமா சொல்லியிருக்கா உண்மைக்கு வந்து நாங்கள் பழகி கொடுத்ததுக்கு இன்றைய தான் சத்தமா சொல்லியிருக்கா சரியான சொப்டா தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவா அப்படி இதான் சில வேலையில் அழப்பாப்பா உண்மைக்குமே நல்ல பேச்சு திறமை இருக்கு. நான் என்ன சொல்லினேன் ஏஞ்சம்மா விளையாட்டில் ஃபஸ்ட்டாக வர்றது முக்கியம் இல்லை, படிப்பில் தான் வந்து உண்மைக்குமே வந்து ஃபஸ்ட்டாக வரணுமெண்டு. அப்போ சரின்னு பார்த்துங்கன்னா உண்மைக்குமே இந்த கொன்றை வேந்தன் வந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்களே. நான் உண்மைக்குமே டக்குன்னு ஏஞ்சம்மா வந்து பிடிச்சி கொண்டுச்சு. அந்த இடவழியை சில வேலையில் மறந்தாலும் அது சொல்லி ஒரு கொஞ்சம் எடுத்து கொடுத்தா டக்குன்னு சொல்லிடுவா. அதே மாதிரி தான் அடுத்த வந்து திருக்குறள் கொடுத்துருக்கு. திருக்குறளை வந்து அம்மா சொல்லி தருவேன்னு நான் பிள்ளைக்கு அம்மா அப்பாவும் சொல்லி தருவோம். பிள்ளை அதையும் பாடமாக்கிட்டு கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவை நாங்கள் வந்து பதிவு செய்வோம். நெஞ்சம்மா அதே மாதிரி 28ஆம் தேதி போட்டியிலேயும் வந்து எஞ்சம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்றதையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோமே, நம்ம சொல்லுவோமே. நான் குட் கேர்ளு நான் பிள்ளை. அம்மா ஓய் என்னைய பிடிக்கும் எல்லாத்தையும் அப்பாவே பிடிக்கும். பிள்ளைய தான் எனக்கு ஃபஸ்ட் பிடிக்குமே. நான் அடிக்கடி வந்து இப்படி கேட்பா, அம்மா அப்போ தம்பி குட்டியை பிடிக்குமோ என்ன பிடிக்குமோண்டு எல்லாம் கேட்பா. தெரியாது ஒரு தம்பி குட்டியை வந்து சின்ன ஆள் தானே தூக்கி வச்சிருக்கிறான். அப்போ ஆனால் உண்மைக்குமே தம்பி குட்டிக்கு வந்து நீ இல்லையண்டே எஞ்செல்லாம் நல்ல பாசம். எந்த நேரமும் அக்காக்கு அவ்வாண்டு கொடுத்து கொண்டிருப்பார். கொஞ்ச நேரம் காணாட்டி தேடி வேறு. தம்பி வந்து முதல் உச்சரித்த வார்த்தை வந்து அக்கா தான். அம்மா தானே இது வரைக்கும் பாசம். ஓ பாசம், அதாவது வந்து அக்கா தம்பி பாசம்ன்றது வந்து அது ஒரு வேறு லெவலான பாசம் தானே. ஸோ அதுக்கு இறையாக எந்த ஒரு பாசமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேறு நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு பாசமாக இருப்பினம்ட்டு எங்களுக்கு தெரியுதுன்னு. எனக்கு வந்து எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. இந்தமா இவ்வளோ பலத்தை இன்றைக்கு இந்த கொன்றை வேந்தனை வந்து சொல்லி இருக்கு 20 அதிகாரம் வந்து உண்மைக்குமே பிள்ளைக்கு பாடம். அதே மாதிரி வந்து திருக்குறளை நாங்கள் பாடமாக்கிட்டு சொல்லுவோமே. நெஞ்சம்மா மறக்காமல் வந்து போகிறோம் அம்மம்மா விட்டு போகிறோம். அம்மம்மாவுக்கு ஒரு சொல்லி காட்டுவோமே. நம்ம அம்மம்மா என்ன போனாலும் எஞ்சமாக கொடுத்து தான் விடுவேன். நேற்றும் ஏதோ காசு கொடுத்து விட்டுவேன். நான் டிப்பி சிப்ஸ் ஒன்று அப்பா தந்தா ஒன்று அம்மம்மா தந்தது. அப்படி நல்ல பாசம். 2 அம்மம்மா தந்தாரு. 2 அம்மம்மா தந்தவா அம்மா. ஓகே, அப்போ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏஞ்சம்மா இந்த பேச்சு திறமை எப்படி இருக்குன்றதை. நான் உண்மைக்குமா 5 வயசு தான். 5 வயசில் வந்து இப்படி சொல்லி இருக்கிறாண்டே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.